வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு புதியொரு காணொளி மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது இன்றைக்கு நாங்கள் மூளைக்கு வேலை கொடுப்போம். அதாவது ஒரு புதிர் மூலம் உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை 3 சதுரமாக பிரித்து அதில் எப்படி கூட்டினாலும் 15 வர வேண்டும். இடமிருந்து வலமாகவோ, வலமிருந்து இடமாகவோ, இல்லாட்டி கீழிருந்து மேலாகவோ, இல்லாத குறுக்காகவோ எப்படி கூட்டினாலும் விடை 15 வர வேணும். ஆனால் 1லிருந்து 9 வரை உள்ள இலக்கங்களை ஒரு இலக்கம் ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த புதிருக்குரிய விடை ஈஸியாக எவ்வாறு நாங்கள் செய்யலாம் என்று தான் உங்களுக்கு நான் இதை காட்டித்தர போகிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வேறு ஏதாவது புதுசாக காட்ட சொல்லி. தெரியாட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இன்றைக்கு 1 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கங்களை எப்படி கூட்டினாலும் 15 வர்றதுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இலகுவாக எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு இலக்கம் ஒரு தடவை மட்டும்தான் பாவிக்கலாம். சரி, 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்படி ஒரு கோடு ஒன்று போடுவோம். ஓகே, நான் வேறு ஒரு கலரில் போடுறேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த 7 தூக்கி இங்கே போட போகிறோம். இந்த 3 தூக்கி இங்கே ஆப்போசிட்டாக போடுறோம். அதே மாதிரி இந்த 9 தூக்கி இங்கே போடுறோம். இந்த 1 தூக்கி இங்கே போடுறோம். அவை இதை வெட்டுறோம். ஓகே, இப்போ எங்களுக்கு வாரது என்னன்னு சொன்னால், இதுதான் பெறப்போகுது. ஓகே, இதை நாங்கள் இந்த ஷீட்டில் எடுத்துக்குவோம். என்ன இப்படி 4 9 2 3 5 7 8 1 6. ஓகே, இதுதான் அந்த விடை. இதை எப்படி கூட்டினாலும், நீங்கள் இந்த கோணத்தில் கூட்டினாலும் 15 தான் பெறப்போகுது. அதே நேரம் இப்படி கூட்டினாலும் 15, இந்த வழியில் கூட்டினாலும் 15, எந்த வழியில் நீங்கள் கூட்டினாலும் இதுக்கு விட 15 தான் பெறப்போகுது.